சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற வட மாவட்டங்களில் கடல் பெஞ்ச புயல் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது. அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் கூடிய உதயநிதி ஸ்டாலினா பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து பல்வேறு பகுதியில் நிவாரணம் வழங்கிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கத்தை தமிழ்நாடு அரசு சரியாக கையாளலை, அதனால தான் இவ்வளோ பெரிய புயல் வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும், அது அதிமுக திமுக எந்த ஆட்சி வந்தாலும் டிசம்பர் மாத இறுதியில் நவம்பர் மாத துவக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளப்போக்குங்கிறது அளவுக்கு அதிகமாக மாறி வந்துகிட்டே இருக்குது. அது எந்த அரசாக இருந்தாலும். ஆனால் கையாளக்கூடிய முறை இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2015 நினைக்கிறேன், ஜெயலலிதா காலகட்டத்தில் சென்னையே வெள்ளத்தில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய ஜெயலலிதா முதல்வர் ஹெலிகாப்டரை அதை பார்வையிட்டார். அப்படிலாம் சொல்லியிருந்தது. குறிப்பாக அரசுக்கும் மக்களுக்கான இடைவெளிங்க இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க மழையாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்ன்று நான் பெருமைக்காக சொல்ல தயாராகன்னு சொல்லிட்டு களத்துக்கு போயிடுறாங்க. ஹெலிகாப்டரையும் போகாமல் காரில் போய் நேரடியாக என்ன ஸ்பாட்டை என்னங்கிறத பார்க்குறாங்க. அதை உள்ளபடிக்க உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. குறிப்பாக உதயநிதியை எவ்வளவு பாராட்டான்னு தாகும் அந்த அளவுக்கு தான் அவருடைய பணிகள் இருக்கிறது. அதில் எந்த மாற்றிக்கிறது இல்லை. சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்போ ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். சாத்தூர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டார். அது ஹம்பக்கான போய் ஃபேக்ட் செக்கில் போட்டாங்க. அது முன்னறிவிப்பு கொடுத்தாங்க. மக்கள்லேயே ஒருத்தர் ராமதாஸ் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை. மக்கள்லேயே ஒருத்தர் எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்ததுனால தான் நாங்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு வர முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெள்ள காலகட்டத்தில் அரசியல் வெள்ளம் புறையோடி போயிருக்கிறது. அரசியல் செய்வதற்கான எல்லா கட்சிகளும் அதில் என்ன குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது மாதிரியா இந்த வெள்ள காலகட்டத்தில் அரசியல் லாப கணக்கு போட்டு எல்லா கட்சிகளும் விமர்சிக்கின்றன. குறிப்பாக அதிமுகவும் பிஜேபி அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கின்றன. அப்படி தான் பார்க்க முடியுது. மற்றபடி களத்தில் செயலாற்றுவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ பக்காவாக இருக்காங்க. அது ஒரு நல்ல உதாரணம். வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருந்துச்சு. அங்கே கூட முதல்லே போகலை, கொஞ்சம் தாமதம் முடிச்சா போனார். ஆனால் இங்கே திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்ட மறுநாளே அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கே போயிருக்காரு. இறந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இது பெரிய அளவு இல்லாட்டா கூட ஒரு குறைஞ்சபட்ச ஆறுதலான விஷயம். அந்த மக்கள் மீளுவதற்கான ஒரு முயற்சியில் இவங்க அரசு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். வழக்கம் போல் 2000 கோடி கேட்டிருக்காரு. யார்கிட்ட? ஒன்றிய அரசுக்கிட்ட. ஆனால் அது ஒருபோதும் இசைவு கூட தெரிவிக்கவில்லை. அதான் கடந்த கால வரலாறு இருக்கிறது. ஒக்கி புயல் காலத்தையும் அதான் நடந்தது. போன தென் மாவட்டங்கள் நீரில் மூழ்கிச்சு. அப்பயும் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போனதை தவிர அதை ஒரு என்ன சொல்கிறது, பேரிடர் கூட அறிவிக்க மனம் இல்லை. அப்போ ஒன்றிய அரசு அதோட அரசியலில் கராராக இருக்கிறது. தமிழர் விரோத போக்கில் தெளிவாக இருக்குது. இப்போ நேற்று தினம் கூட பார்த்தா கூட ஒரு நிதி கூட வழங்கலைன்ற மாதிரியான ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன்ல, அது அறிக்கை வெளியிட்டு தான் சொல்லணும்ல. இது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டுடைய அரசியல் மீதும் எவ்வளவு காழ்ப்புணர்வு இருக்குங்கிறத சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த கால அறிக்கையிலும் கடந்த கால வரலாறுகளுமே சாட்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா சீதாராமன் சரி, மோடியாவும் சரி, அவர்கள் தமிழர்களே மனப்பான்மையோடு தான் அழுகுகிறார்கள். அதில் எந்த குழப்பம் கிடையாது. இப்போ கூட கொடுப்பாங்கன்னு தெரியலை. ஆனாலும் கூட இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலும் கூட தமிழ்நாடு தன்னறிவு பெற்ற நாடாக, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இந்த நிலையில் நீடிச்சுக்கின்றது எவ்வளோ பெரிய உச்சகட்ட ஒரு அரசியல் தன்மை நடக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டமைப்பு எவ்வளோ வலுவாக நடக்கும். அப்போ அந்த வெள்ளங்கிறது ஒரு இயற்கை பேரிடர் தான். அதை உடனே சரி பண்ணுங்கிறது சாத்தியம் கிடையாது. மறுநாள், அதுக்கு அடுத்த மறுநாள் எதிர்பார்க்க முடியும். அதிலே உயிரிழப்புகளையும் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட அந்தந்த ஏரியாக்களில் என்னென்ன அடிப்படை கட்டமைப்புகள், ஒரு வெள்ளம் வந்தால் வடிகால்கள் எப்படி ஏற்படுத்துவது அப்படிங்கிறத எதிர்கால திட்டமிட்டு ஒரு சூழலில் பார்வையோடு இந்த அரசும் அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கவனம் செலுத்த போயிட்டேன். போன சென்னை வெள்ளத்தோட இந்த சென்னை வெள்ளத்தில் அழகாக அவங்களால ஒரு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. எவ்வளவு பொய் செய்தி, தினமலை போன்ற செய்தியெல்லாம் பொய் செய்தி போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வென்று நிற்குது, உதாரணத்தோடு நிற்குது. அது காரணமாக முதல்வரும் சரி, மற்ற அமைச்சரும் சரி, உதயநிதியும் சரி, எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போனாங்க. ஒரு 2 நாள்லேயே அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாங்க. ஆனால் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களை அப்படி சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கொடூரமாக அதாவது அந்த குறிப்பாக கடலூர் பகுதியில் சுரங்கங்கள் சில இடங்கள் நினைக்கிறேன். அதனால் உடனே சரி பண்ண முடியாது. வெள்ளம் வந்தாலும்
மோசமான வெள்ளமாக வருது. கஜா புயலை பார்த்துருப்பீங்க. அந்த டைம் நாங்களும் நேரடியாக அங்கே ஆய்வுக்கு போயிருந்தோம். அவ்வளவு மோசமான பாதிப்புகள் இருந்தது. அதே மாதிரி இந்த பெஞ்சமின் புயலுக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது. இதில் அரசியல் செய்வது அதிகமாக யாருன்னா அதிமுக அவங்க அளவுக்கு பண்ணுறாங்க. அவரும் சொல்லியிருந்தார் எந்த ஒரு முன்னறிவிப்பு திறந்து விட்டார்கள்னு சொல்லி. இது வந்து பொய்ன்ற மாதிரி. எப்படி இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலமா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் வீரநாரா ஏரி அறிவிக்க முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டதால் அடைஞ்ச பாதிப்புங்கிறத இன்றளவும் ஞாபகத்தில் இருக்கும் மக்களுக்கு. இந்த அரசு அப்படி செய்யவில்லை. இது வந்து அரசியல் கால பிரச்சனை. திமுக அரசு வந்து ஒரு ஆமை வேகத்தில் செயல்படுறாங்க நம்ம புயல் டைமிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது மக்களே சாட்சி சொல்கிறாங்கல்ல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த போதும் இதே புயத்தான் தினமலர் ஒரு ஸ்கூட்டர் நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறது வேலை பார்த்தீங்கன்னா. மீடியாங்கிறது ஒரு பெரிய அரசியல் புள்ளாதுங்க. அது பெரும்பாலும் திமுக மீது வன்மம் உள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கூடுதலாகவே அந்த வேலையை செய்கிறது. அதை வந்து நம்ம பார்த்தோம் உண்மையில் ஃபேட்டாக அங்கே என்ன நடக்குது, ஃபேக்கா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி இன்றைக்கி வந்து அரசு துறையிலே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் இருக்குது. உடனே அது பொய்ன்னு சொல்லி போட்டுறாங்க. ஆக முன்ன மாதிரிலாம் இன்றைக்கி டேட்டா குமிஞ்சு கொள்ளக்கூடிய உலகம் மாதிரி இருக்குது. தொழில்நுட்ப மீடியா, சோசியல் மீடியா வளர்ந்த காலத்தில் யாரும் பொய் சொல்லி மறைக்க முடியாது. அது பொய் சொன்னாலும் கொஞ்ச காலத்திலே ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுறாங்க. அப்படித்தான் இந்த ஃபேக்ட் செக்கில் மாட்டிக்கொண்டவர் அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. ஆக பொய் ரொம்ப நாள் நீடிக்காது. இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றைய தினம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி வீசியிருக்காங்க. மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு நிவாரணப் பொருட்கள் எங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு. அங்கே போய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல சென்ற அமைச்சர் மீது இந்த சேற்றை வாரி இடத்து சரியான பல்வேறு நபர்கள் கோரி. ஆமாம், அந்த பதிவை நானும் பார்த்தேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க அமைச்சர் சேரடி பெற்றார், சேரை வேற்றி வீசிய மக்கள். அந்த மக்களில் மறைஞ்சிருந்தவங்க யாருன்ற பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களான்னு நான் சொல்ல வரல. சில பொதுமக்கள் அந்த கோபத்திலையும் அந்த தாபத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் சில இடங்களில் உண்மைதான். பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பாதிக்கப்பட்ட யாருமே பண்ணுவாங்கள்ல, உடனே நான் இப்போ என்னை காக்கப்படலை அப்படிங்கிற அரசியல் அறிவு பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். அதனால் அமைச்சர் மீதோ யார் மீதோ அரசின் மீதோ கோபம் வருவது இயல்புதான். ஆனால் திட்டமிட்டு சேரை வேற்றி இறைத்தாள்கள், சேரை திருப்பி அடித்தார்கள், வரவிடாமல் தடுத்தார்கள்னு சொல்லிக்கலையா, இது ஹம்பக்கா. அது காரணம் உதாரணம்னாக்கா இன்றைக்கி வந்து குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவே சொல்லியிருக்கார். அவங்க யார் அதில் பேரை குறிப்பிட்டிருக்கார். விஜயதண்ணீர், ராமர் போன்றவர்கள் பிஜேபியோடைய முக்கியமான ஆட்கள், அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்ற. அப்போ பேரை குறிப்பிட்டு என்கொயரி சொல்கிற அளவுக்கு இருக்குல்ல சேரை வேலை எரிச்சது யாருன்னு சொல்லி. அப்போ இது யார் மேலே காரி துப்புறது? பிஜேபி மேலே தான் காரி துப்பணும். பிஜேபி மேலே சேரை வாரி வீச வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வடிவேலு பாணியை சொல்ல வேண்டாம், வித்தியாசமான சாணி எறிய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான சாணிகளை, மனித கலவையும் சாணி கலவையும் கலந்து தான் எல்லா எலெக்ஷன்லையுமே பிஜேபிக்கு அடிக்கிறார்கள். ஆனாலும் கூட பிஜேபிக்கு மான வெக்கம் சூடு சொல்லணும் எதுவும் இல்லை. பிஜேபிக்கு ஏன் அந்த இது வரணும்? மக்கள் ஒரு ஆளாக கூட அவர் இருக்கலாம்ல. யார் அதுதான் தெளிவாக யாருன்னு தெரியுதுல்ல. சங்கிகளோட வேலைகளுக்கும் சாதாரண மக்களுடைய வேதனை வேலைகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அரசியல் பண்ணணும், திமுக வன்மத்தை சொல்ல போகணும், அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லணும். திரும்ப சொல்கிறேன், பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் என்பது மனித குலத்தின் எதிரி தான். அது எந்த பிண அரசியலும் செய்யும். ஏன்னா 2000 இஸ்லாமியர்களை ஒரே நேரத்தை கொன்று குவித்த கட்சி எது? பிஜேபி. அது வந்து பிண அரசியலில் பிரதானமான கட்சி. பிண அரசியல் பெரிய கட்சின்னு வச்சுங்களேன். முதலாளித்துவ கட்சி, அதானிக்கும் அம்பானிக்கும் அடிமை சேவகம் செய்யக்கூடிய கட்சி. அதனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது எதையாவது அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விளைவு தான் இந்த சேரை வீசி பண்ணியிருக்கிற அட்டூழியம். இதை வந்து பிஜேபி தான் செய்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை கண்டிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் உண்மை என்ன என்ற நிலவரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி அமைச்சர்கள் மூலம் கோபம் இருக்கிறதா, திமுக அரசின் மீது கோபம் இருக்கிறதா, நீங்கள் ஏதாவது உண்மையிலே சிக்கி கொண்டு மாட்டிருக்கிறீர்களா, அல்லது உடனே அந்த மீட்பு நடக்கவில்லையா, புகார் தெரிவிங்கள், விமர்சியுங்கள். எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல. தெளிவாக சொல்கிறேன். அப்படின்போது அங்கங்கே என்னென்ன ஸ்பாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை புகார் பண்ணுங்கள். நடவடிக்கை தாமதமாகுதா அது சோசியல் மீடியாவில் வெளியிடுங்க. இன்றைக்கி தான் சோசியல் மீடியாவில் தனி ஒரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுமே இன்றைக்கி தனி ஒரு ஊடகமாக தானே இருக்கான். அப்போ அதன் வழியாக தெரிவிங்க. ஆனால் பிஜேபி போன்ற அயோக்கியர்கள் அரசியல் செய்வதற்கு இடம் தராதீர்கள். அரசியலுக்கு நீங்கள் பலிகடா ஆகிவிடாதீர்கள் என்பதை நம்ம வேண்டுகோள். மற்றபடி இப்போ ராமதாஸ் சொன்னார், சாஸ்திர ஆணையம் வந்து தொடர்ந்து முன்னறிவிப்புன்றது அது பொய்யும் தெரிஞ்சு போச்சா? இப்போ அயோக்கியமாக அரசியலா? அப்போ உண்மையிலே அரசு செய்பவர்கள் யார், உண்மையிலே அரசு மீது குறை இருந்தால் விமர்சிப்பவர்கள் யார் என்று பகுத்து பார்க்கக்கூடிய பார்வை, பகுத்தறிவு மக்களிடம் வளர வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு மக்கள் வளரும். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவங்க அரசியல் செய்து திசை திருப்புகிறார்கள், குழப்புகிறார்கள். அதனால் சேரை வாரி எறிந்தவர்கள் யார் என்ற உண்மை தெரிந்த பிறகு அது விமர்சனத்துக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே மக்கள் தான் செய்திருந்தால் கூட
அது விமர்சனம் எடுத்துக்குவோம். இதில் என்ன இருக்குது? ஆக சேரை வாட்டி இறைக்கக்கூடிய அரசியல் செய்வது பிஜேபி என்பது தெளிவாக தெரிகிறது. விமர்சனம் இருந்தால் எந்த அரசாக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி மக்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் அவங்க கட்சி அலுவலகத்தில் வந்து புயல் நிவாரண நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, வெள்ள நிவாரண நிதியெல்லாம் பல்வேறு மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. எங்கே நடந்தது? கட்சி அலுவலகத்தில், பங்களாவில். என்ன நடக்குதுங்க? இந்த ஆள் என்ன நினச்சிட்டாரு? நான் சில இடங்களில் பெரியாரை அம்பேத்கரை தூக்கி கொண்டாரு விஜய்ங்கிற எனக்கு மாட்டுக்கிறதில்ல. ஓகே, அவர் அந்த அரசியல் செய்வதும் வரவேற்போம். ஆனால் என்ன வகையான அரசியல் செய்வார்? எலைட் அரசியல். இது வந்து சினிமாத்தனமான அரசியல். இப்படி அரசியல் பண்ணால் விஜய் காணாமல் போய்விடுவார். எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இது அரசியல், இதுக்கு பேர் அரசியல் கிடையாது. இதுக்கு பேர் வேலை மாதிரி சொல்லிடுவேன், வேண்டாம். ஏன்னா களத்தில் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு வேலை இப்போ இறந்து போனாங்க, சில இடங்களில் இறந்து போனாங்க. அந்த பணத்தை கொண்டாந்து பனையூர் பங்களாவில் வச்சாத்தையும் நிவாரணம் கொடுப்பீங்களா? என்ன அரசியல்? மக்களை இதை விட எப்படி இழிவுபடுத்த முடியும்? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல். சினிமாவிலேருந்து அந்த எம்ஜிஆர் கூட இப்படி ஒரு அரசியல் செய்யலை. சினிமா புகழ்பெற்ற எம்ஜிஆர் கூட அவர் களத்தில் இருந்தார், மக்களோடு மக்களாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கிளவிகளை கட்டி கொடுத்து அது அவர்கள் முத்தம் கொடுப்பது முதற்கொண்டு எம்ஜிஆர் செய்தார். அது நாடகம், அரசியல் என்பதை தாண்டி களத்திற்கு வந்தார் என்பது மிக முக்கியமானது. களத்தில் இருந்தாலும் நீ அரசியல் வரணும். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் நீ ரியாக்ட் பண்ணணும். அப்போத்தான் நீ நீடிக்க முடியுமே தவிர விஜய் இப்படி செய்யக்கூடிய அரசியல் அயோக்கியத்தனமானது. இது ஒருபோதும் ஏற்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களிடம் நேர போகணும். அதனால ஒரு 10 பணம் விழுந்துருந்துச்சுங்க, அந்த 10 பணத்தையும் பனையூர் பங்களாவில் கொண்டாந்து நீ நிதி கொடுப்பியா? என்ன சொல்ல வர்ற? என்ன அரசியல் பண்ணுற நீ? களத்திற்கு வராமல், மீடியாவை சந்திக்காமல் எந்த அரசியலும் வளர்ந்ததாக, வெற்றி பெற்றதாக உலக வரலாற்று சரித்திரம் இல்லை. அதனால் இந்த எலைட் அரசியல் செய்கிறத, சினிமாத்தனமான அரசியல் செய்கிறத விஜய் கைவிட வேண்டும். இது விஜய் எதிர்கால அரசுக்கு நல்லது கிடையாது. என்ன நீ போய் ஒன்றும் புரியல. பிரதமரே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு? அவர் நிஜத்துக்கு வராரோ, நாடகத்துக்கு வராரோ, அரசியலுக்கு வராரோ, வேறு ஒவ்வொரு களத்துக்கு போகிறாரா இல்லையா? மக்களை சந்திக்கிறார், குறைஞ்சி சந்திக்கிறாரா இல்லையா? தேர்தல் நிறையா மக்கள் சந்திக்கிறாரா இல்லையா? தேர்தல் இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜய்கிட்ட ஓட்டு கேட்க தான் வருவீங்களா, வரமாட்டிங்களா? கூட்டமாக இருக்கும், ஓட்டு கேட்க சங்கடமாக இருக்குது. நேராக பனையூர் பங்களாவுக்கு வந்து யார் ஓட்டு போட லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட நேரம் மொத்தம் உட்காந்து நான் ஓட்டு கேட்டுன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? தெருவுக்கும் சேரிகளுக்கும் மந்தைகளுக்கும் எல்லா கடை வீதிகளுக்கும் பொது தளத்திற்கும் ஒரு அரசியல்வாதி வராமல் அவன் முழு அரசியல்வாதி ஆக முடியாது. இது சினிமா அல்ல. ஒரே டயலாக்கில் முதலமைச்சராவது, ஒரே டயலாக்கில் பணக்காரனாவது, ஒரே டயலாக்கில் கடவுளாவதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. விஜய் வந்து அரசியல் உத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அரசியல் அல்ல, இது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துவது, அந்த மக்களை நக்கலடிப்பது. நீ எலைட்டாக இருப்பன்றக்கா, நீ பங்களாவில் இருப்பன்றக்கா நிவாரணம் பெறவங்கள உன் வீடை தேடி வரணும்னு சொன்னால் இது பிச்சைக்காரத்தனமானது. இது நல்ல அரசியல் கிடையாது. தயவுசெய்து விஜய் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். எந்த சம்பவமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கே, மக்கள் வாழும் பகுதிக்கே நீ நடிகன் தானே. என்ன எனக்கு ஒன்றும் பொருள், தேவதூதனா நீ, இல்லை கடவுளின் அவதாரமா? என்ன இது? என்ன வகையான அரசியல் பண்ணுற நீ? இது மக்களை இழிவுபடுத்துறது இல்லையா? நீ எப்படி பெரியாரை பேசுகிற, அப்புறம் அம்பேத்கரை பேசுகிற? அம்பேத்கரும் பெரியாரும் மூத்திரச்சூடி தூக்கி கொண்டு தெருத்தராக அலைந்தவர்கள். அவர் பேரச்சோட நீ வந்து பங்களாவுக்கு வரவழைச்சி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு உதவித்தவச்சுன்னா என்ன அது? அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் விரோதமான செயல் இல்லையா அது? தயவு செய்து விஜய்க்கு இது நல்லதல்ல, விஜயின் அரசியல் போக்குக்கு இது நல்லதல்ல. இது வந்து என்ன சொல்கிறது, விஜய் மீது உள்ள நம்பிக்கைத்தன்மையை குறைக்கிறது. பெரியாரையும் அம்பேத்கரையும் வெறும் பிம்பமாக பயன்படுத்துகிறீர்களோ என்கிற ஐயம் இயல்பாகிறது. பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒழுங்காக மிகச் சரியாக வரலாறு தொடர்ச்சியாக பின்பற்றினால் களத்துக்கு வர வேண்டும், பாதிக்கப்பட்ட இடத்திற்கே வர வேண்டும், பொதுத்தளத்துக்கு வர வேண்டும். தெரு வீதி, சர்ச்சு, கோவில், மசூதி எல்லா இடங்களுக்கு வர வேண்டும். மக்களோடு மக்களாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அரசியல்வாதியாக ஆக முடியுமே தவிர பாதிக்கப்பட்ட பிணங்களெல்லாம் அள்ளிக்கொண்டு என் பங்களாவுக்கு வாங்கல் என்று சொல்வது அரசியல் அயோக்கியத்தனம். அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. நன்றி சார். நன்றி.